பொது வேட்பாளர் என்கின்ற அபாயத்தை இவர்களைப் போல பச்சோந்திகள் இருக்குமே. சுமந்திரன் என்கின்ற ஒரு விஷ கிருமி சோத்தை அல்ல, கேஸ் சிலிண்டரை அல்ல, பெட்ரோலை அல்ல. எதிர்க்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமாகிய சஜித் பிரேமதாசவை ஆதரித்து நேற்று மானிப்பாய் முத்துத்தம்பி மைதானத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தமிழ் தேசியவாதி என தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் சஜித் பிரேமதாசவுக்கு மேடையில் வைத்து செங்கம்பள வரவேற்பளிப்பதை பாருங்கள். சஜித் பிரேமதாச அவர்களை யாழ் மண் இப்பொழுது வரவேற்கிறது. ஜனாதிபதி பதவியிலே அவர் அமர்வதற்கு முன்னதாக இறுதியாக யாழ் மண்ணுக்கு வந்திருக்கிற கூட்டம் இது. இன்னும் ஒரு வார காலத்திலே நாட்டினுடைய ஜனாதிபதியாக நாங்கள் அவரை வரவேற்க காத்திருப்போம். தமிழ் மக்களை படுகொலியை தள்ளுகின்ற ஒரு மாபெரும் செயல். ஆனால் ஒன்று மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனால் எங்கள் மக்கள் பிரதிநிதிகள் மடைகளாக இருக்கிறார்கள். சுமந்திரன் என்கின்ற ஒரு விஷ கிருமி என்னுடைய தேசத்தை அழிக்கிறது, என்னுடைய இனத்தை அழிக்கிறது, இனத்தினுடைய எதிர்கால சிந்தனையை சிதைக்கிறது. அதே நேரம் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற மாயமானை தோற்கடிக்க வேண்டியது தமிழ் மக்களின் வரலாற்று கடமை என்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன். இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற மாயமானுக்கு வாக்களிப்பதோ உங்களுடைய ஜீவிய உரித்தான வாக்கை நீங்களே குழி தோண்டி புதைத்து வைக்கிற செயலாகத்தான் இருக்கும், வீணடிக்கிற செயலாக இருக்கும். சுமந்திரன் என்ற ஒரு நச்சு கிருமியால இந்த தேசம் ஒரு அரசியல் கட்டமைப்பு இல்லாத தேசமாக, ஒரு அரசியல் ஆளுமை இல்லாத கட்சியாக, கட்சிகள் ஒருங்கிணைந்து இருந்த கட்சிகள் சின்னாபின்னமாக்கப்பட்டது. இவர்களைப் போல பச்சோந்திகள் இருக்குமே தமிழினத்துக்கு பிடி வராது. நாங்கள் உரத்து சொல்ல போகிறோம். தமிழ் மக்கள் வேண்டி நிற்பது சோத்தை அல்ல, கேஸ் சிலிண்டரை அல்ல, பெட்ரோலை அல்ல, சுதந்திரத்தையும் தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமையையும் தமிழ் மக்களுடைய தமிழ் தேசத்தினுடைய அங்கீகாரத்தையுமே தமிழ் மக்கள் வேண்டி நிற்கிறார்கள் என்ற கனதியான செய்தியை, காத்திரமான செய்தியை நாங்கள் உலகத்திற்கு சொல்ல போகின்றோம். சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதனூடாக மட்டும்தான் தமிழர் தம் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆகவே சஜித் பிரேமதாசவுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டுமென பகிரங்கமாக வேண்டுகோள் விடுத்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன். பிரதான தமிழ் கட்சியாகிய இலங்கை தமிழரசு கட்சி முற்று முழுதாக உத்தியோகபூர்வமாக சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரித்து அவரை ஜனாதிபதியாக்குகிற அனைத்து செயற்பாடுகளிலேயும் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த கட்சியிலே 75 வருட வரலாறு கொண்ட கட்சியிலே நம்பிக்கையாயிருக்கிற மக்களுக்கு இந்த வேளையிலே இந்த மேடையிலே இருந்து நான் கொடுக்கிற அறைகூவல் என்னவென்றால், அவரை ஆதரியுங்கள். தமிழருக்காக அனுப்பப்பட்ட ஒரு பிரதிநிதி இன்று சிங்களவருக்காக வேட்புக்கு வேலை செய்யணும் என்று ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு அந்த கூட்டத்தின் தீர்மானம் எடுத்து மக்களை திசை திருப்புகிற வழியை செய்தது இது மகா துரோகமான செயல். எங்களுடைய இனம் கருவறுக்கப்பட்ட பொழுது, எங்களுடைய இனத்துக்கு மேலாக கொடுமைகள் அநீதிகள் கட்டவிழ்த்து விடப்பட்ட பொழுது, எங்களுடைய வாக்குகளை பெற்ற எந்த ஒரு தென்னிலங்கை வேட்பாளரும் எங்களுக்காக குரல் கொடுக்கவில்லை, ஒரு வார்த்தை தன்னும் பேசவில்லை. இதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பொது வேட்பாளராக களமிறங்கிய அரியநேந்திரன் அவர்களுக்கும் தமிழரசு கட்சியின் கொள்கைக்கு எதிராக செயற்பட்டு வருபவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்துள்ளதாக சுமந்திரன் அவர்கள் கொக்கரிப்பதை கேளுங்கள். எங்களுடைய கட்சியிலிருந்தே ஒருவரை பிரித்தெடுத்து அவரை பொது வேட்பாளர் என்கின்ற நாமம் சூட்டி முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அதை செய்தவுடனேயே அவருக்கு எதிராக நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அவரிடத்திலே விளக்கம் கோரி கடிதம் எழுப்பப்பட்டிருக்கிறது.
அவரை எங்களுடைய கூட்டங்களுக்கு வருவதற்கு நாங்கள் தடை விதித்திருக்கிறோம். அவரோடு சேர்ந்து பிரச்சார பணிகளிலே ஈடுபடுகிற எங்களுடைய உறுப்பினர்களை நாங்கள் எச்சரிக்கை விடுத்து இந்த தீர்மானங்கள் எல்லாம் ஏகமனதாக பல்வேறு கூட்டங்களிலே நிறைவேற்றி இருக்கிறோம். அப்படியென்றால் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குகின்ற இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா அவர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு எம்.ஏ. சுமந்திரன் தயாரா? அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தான் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்றாரா என்கின்ற சந்தேகம் நிச்சயமாக இந்த இடத்திலே எழத்தான் செய்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஒரே தெரிவு சஜித் பிரேமதாச மட்டும்தான் என்பதனை எம்.ஏ. சுமந்திரன் அடித்து கூறுவதற்கான மர்மம் என்ன? முதல் தடவையாக இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக மேடையேறி இருக்கிறது. தமிழ் தேசியம் பேசி அடுத்த தேர்தலில் வெல்ல போகின்றோம் என்று கூறுகின்றவர்கள் எந்த முகத்துடன் மக்களிடம் வரப்போகின்றார்கள் என்பதற்காக மக்கள் ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய ஒரு நிலை வரும் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் படிப்படியாக எங்களுடைய இனத்தினுடைய பலம் சிதைத்தளிக்கப்பட்டது. அந்த பலத்தை எங்களுடைய கட்சிகளை பலகூறாக்கி, எங்களுடைய கட்சிகளுக்குள் முரண்பாடுகளை உருவாக்கி எங்களுடைய இனம் சின்னாபின்னமாக்கப்பட்டது. எனவே காலத்தின் தேவையறிந்து செயற்பட வேண்டியது தமிழ் மக்களின் வரலாற்று கடமையாகும்.